ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்பார்ந்த இறை மக்களே, இந்த நாளுக்கான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். சிறப்பாக இன்று கத்தோலிக்க திரு அவை தூய தோமையாருடைய விழாவை கொண்டாடுகிறது. தூய தோமையாருடைய விழா நாளிலே அவரை போல ஆண்டவர் மீது பற்று ஆர்வமுள்ள மக்களாக வாழ்வதற்கான அருள் வேண்டி ஜெபிப்போம். சிறப்பாக இன்று யோவான் எழுதிய நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வரை உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்க இறைவன் நம்மை அழைக்கின்றார். நற்செய்தியை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு தோமையாருடைய விருப்பத்தை நிறைவேற்ற அங்கே வருகின்றார். எல்லா திருத்துத சகோதரர்களும் சொல்லுகிறார்கள், நாங்கள் உயிர்த்த ஆண்டவரை கண்டோம் என்று. அந்த உயிர்த்த ஆண்டவரை கண்ட சந்தோஷத்தில் எல்லாரும் மகிழ்ந்திருந்த பொழுது அந்த சமூகத்தோடு இணைந்து மகிழ முடியாதபடி தோமையாருடைய உள்ளமானது குற்ற உணர்வால் தூண்டப்படுகிறது. என்னால் காண முடியவில்லையே, உயிர்த்த ஆண்டவரை கண்டு அனுபவிக்க முடியாத ஒரு துர்பாக்கியசாலியாக நான் மாறிவிட்டனே, எனக்கு அதற்கான அதிர்ஷ்டம் இல்லாமல் போய்விட்டதே என்று சொல்லி மனதுக்குள்ளே தன்னை குறித்து குற்றப்படுத்தி கொண்டிருக்கின்றார். எனவேதான் அந்த இடத்திலே அவருடைய சந்தேகத்தை அல்ல, அவருடைய பிடிவாதத்தை வெளிப்படுத்துகின்றார். நானும் ஆண்டவரை காண வேண்டும், ஆண்டவரை காணாமல் நான் ஓய மாட்டேன் என்ற அந்த பிடிவாதம் அவருக்குள்ளே ஒரு சந்தேக கேள்வியை உருவாக்குகிறது. சமூகத்திடம் சொல்லுகிறார், அவர் ஆண்டவரை கண்டால் வெளிய நான் நம்ப மாட்டேன் என்பது அவருடைய சந்தேகத்தை அல்ல, ஆண்டவர் இயேசுவை காண வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தில் வெளிப்பட்ட ஒரு பிடிவாத குணம் அது. அன்புக்குரியவர்களே, தோமையார் கொண்டிருந்த அந்த பிடிவாத குணத்தை ஆண்டவர் மதிக்கின்றார். எனவேதான் மீண்டும் ஒருமுறை அந்த சமூகத்துக்குள்ளே இயேசு கடந்து வந்து கொண்டு, தோமா வா, என்னுடைய காயங்களில் உன் விரலை இடு, நம்பு என்று சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, தோமா விரலை விடவில்லை, காயங்களை தொட்டு பார்க்கவில்லை. மாறாக ஆண்டவரை கண்டவுடனே என் கடவுளே, என் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு முழு அர்ப்பணம் செய்கின்றார் அந்த இடத்துல. அவ்வாறெனில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் சந்தேகம் ஏற்படும், கேள்விகள் நிறைய வரும். இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது, திருச்சபையினுடைய விசுவாச போதனைகளை படிக்கிற பொழுதெல்லாம் இந்த சந்தேகங்களை நமக்குள் உருவாக்குவது பரிசுத்த ஆவியானவர் தான். எதற்காக? அவநம்பிக்கையில் வாழ்வதற்கோ அல்லது திருச்சபையின் போதனைகளை கேள்விக்குட்படுத்தி கொண்டு இதை நம்ப முடியாது என்று சொல்லி புறம் தள்ளுவதற்கு அல்ல, மாறாக கேள்வியும் சந்தேகம் தான் நமக்குள்ளே தேடலை உருவாக்கும். தோமையாருக்கு ஏற்பட்ட அந்த தேடலின் ஆர்வம் அந்த கேள்வியில் வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய விசுவாச பயணத்திலே இப்படிப்பட்ட கேள்விகள் வருகிற பொழுது என்னால் அது புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி விலகி போவதில் அல்ல, அந்த புரிந்து கொள்ள முடியாத உண்மையின் ஆழத்தை நாமும் தேடி தேடி போகிற பொழுது தூய் ஆவியானவர் உண்மையை நோக்கி நம்மை வழி நடத்துவார். அன்புக்குரியவர்களே, அப்படி நான் இந்த தேடலை மேற்கொள்ளுகிற பொழுது அங்கே அந்த தேடலை அர்த்தம் உள்ளதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றி கொடுப்பார். நம் ஒவ்வொருடைய விருப்பங்களை இறைவன் நிறைவேற்றி கொடுக்கிறார். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரை கண்டடைய தேடுகின்றானோ அந்த மனிதனுடைய தேடலை இறைவன் மதிக்கின்றார். தோமையாருடைய தேடலை ஆண்டவர் மதித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை தேடுகிறோமோ, ஆண்டவரை அறிந்து கொள்ள, ஆண்டவரை சுவைப்பதற்கு நம்முடைய உள்ள தேடலை இறைவன் இன்னும் அதிகமாக மதிக்கின்றார். எனவே ஆண்டவருக்கு அருகிலே நாம் செல்ல செல்ல அவரும் நமக்கு அருகிலே வருவார். எனவே தான் யாக்கோபு சொல்லுகிறாரே, ஆண்டவரை அணுகி வா, அவரும் உன்னை அணுகி வருவார். நம்முடைய தேடல் ஆண்டவரிடமிருந்து விலகி போவதற்கல்ல, ஆண்டவரை இன்னும் ஆர்வத்தோடு அணுகி செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் மீது அவர் கொண்ட அந்த தேடல் ஆண்டவரை கண்ட பொழுது அவருக்குள்ளே ஒரு வாழ்வு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது.
அவர் அங்கே வெளிப்படுத்திய விசுவாச அறிக்கை என்பது அவருடைய சந்தேகத்தினுடைய வெளிப்பாடு அல்ல, மாறாக அவருடைய அர்ப்பணத்தினுடைய வெளிப்பாடு. முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார் அந்த இடத்துல. என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லிக்கொண்டு சொல்லுகிற பொழுது, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை என்னுடையதல்ல உம்முடையது என்ற அந்த முழு அர்ப்பணத்தை அங்கே தோமையார் வெளிப்படுத்துகின்றார். அங்கே அவருக்குள்ளே இறைவன் ஒரு புதிய வாழ்வு மாற்றத்தை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்விலும் அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பாருங்கள். எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கேள்விகள் வருகிறதோ, சந்தேகங்கள் ஏற்படுகிறதோ, ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்ளுவோம். அவர் நம்மை கைவிடுவதில்லை. உண்மையை நோக்கி அவர் வழி நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அந்த தேடலிலே உண்மையை கண்டறியவும் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இன்னும் அதிகமாக உதவி செய்வார். எனவே அவ்வாறு நாம் உண்மையை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளுகிற பொழுது நிலையான சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே கொடுப்பார். அந்த சந்தோஷம் என்பது இறைவனை சந்திக்கின்ற ஒரு ஆனந்தம். அந்த சந்திப்பு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்வு மாற்றத்தை ஏற்படுத்தும். எனவே தோமையாருடைய கேள்வி ஆண்டவரை சந்திக்க அவருக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது. நம்முடைய விசுவாச பயணத்திலே இது போன்ற கேள்விகளும் சந்தேகங்கள் வருகிற பொழுது நாம் தளர்ந்து போகாமல், அல்லது இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி புறந்தல்லாம இன்னும் அதிகமான ஆர்வத்தோடு ஆண்டவரை பற்றி உண்மைகளை தேட தேட நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய ஆனந்தத்தை ஆண்டவர் கண்டு தருவார். காரணம், அந்த தேடலிலே நாம் இயேசுவை சந்திப்போம். அந்த இயேசு நமக்கு வாழ்வுக்கான உண்மைகளை வெளிப்படுத்துவார். அவரே வாழ்வும் உண்மையும் வழியுமாக இருக்கின்றார். அன்பு தந்தையே இறைவா, தூய தோமையார் வழியாக எங்களுடைய விசுவாச வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை நீ வெளிப்படுத்துகிறேன். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். தோமையாருடைய கேள்வி அவருடைய சந்தேகத்தை அல்ல, ஆண்டவர் மீது கொண்டிருந்த பற்று ஆர்வத்தை வெளிப்படுத்தியது. அதே போல் எங்கள் வாழ்விலும் எங்கள் விசுவாசத்தை குறித்த கேள்விகள் எங்களில் வெளிப்படுகிற பொழுது அவற்றை வெறுமனை புறம் தள்ளிவிடாமல் அதை தேடலின் தொடக்கமாக உணர்ந்து கொண்டு உம்மை இன்னும் ஆழமாக தேடி கண்டு அடைந்து அனுபவிக்க எங்களுக்கு அருளை தாரும். என் ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பார்க்கிற அருளை எங்களுக்கு தாரும். என் அன்பு தாயே, என்னை மரியாளே, இந்நாளிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.